अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। इन्न अस्तक़ल हदीसिल किताबुल्लाह व अहसनल हदी हदी मुहम्मद व शर्रुल उमूरि मुहदसातुहा व कुल्लु मुहदसतिन बिदअ व कुल्लु बिदअतिन ज़लाला व कुल्लु ज़लालतिन फिन्नार। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मद व अला आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुल मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मद व अला आलि मुहम्मद कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुल मजीद। எல்லா புகழும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், மூமினான ஆண் பெண்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவிலே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் வற்றா கருணை முழுமையாக உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்திலே இங்கே பேசப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய செய்திகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று நடப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கான வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் அடியார்களே, இந்த உலகத்திலே இறைவனுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக எவ்வளவோ நன்மையான காரியங்களை நாம் செய்கின்றோம். மார்க்கம் கடமையாக்கியிருக்கின்ற பல காரியங்களை செய்கின்றோம். மார்க்கம் வலியுறுத்தி சொல்கின்ற இன்ன பிற நன்மையான காரியங்களை செய்கின்றோம். இப்ப இதையெல்லாம் செய்வதனுடைய நோக்கம் நம் அனைவருக்கும் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், நன்மை அதிகமாக செய்வதன் வழியாக நாளை அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும். இந்த நன்மையின் மூலம் நாம் சுவனத்தை அடைய வேண்டும் என்கின்ற விருப்பம்தான் இதனுடைய அடிப்படையான நோக்கம். அல்லாஹும் திருமறை குர்ஆனிலே ஃபஅம்மாமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராதியா, யாருடைய எடை கனமாக இருக்கின்றதோ அவர்கள் மறுமையிலே இன்பமான வாழ்க்கையிலே இருப்பார்கள் என்பதையும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சுட்டிக்காட்டுகின்றான். அப்ப நன்மை என்பது மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பிரதானமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு அமலாக இருந்தாலும், நன்மை என்று சொல்லக்கூடிய காரியத்தில் எந்த அளவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற தீமைகளுக்கும், தீமை செய்யாமல் இருப்பதற்கும் அல்லது அந்த தீமை செய்வதற்கான குணங்கள் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதை களைவதற்கான முயற்சியிலும் ஈடுபட வேண்டுமா இல்லையா? ஆனால் இன்றைக்கு நன்மைக்கு எந்த அளவுக்கு நம்மிடத்தில் முக்கியத்துவம் இருக்கின்றதோ அதே போல பாவமான காரியத்திற்கும் தீமையான காரியத்திற்கும் முக்கியத்துவம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏராளமான அந்த தீமைகளுடைய வழிகள் என்ன செய்கின்றது? நிறைய காணப்படுகின்றது. ஒவ்வொன்றாக பல பாவங்கள் இருந்தாலும் நம் அனைவரிடத்திலும் அது தெரிந்தோ தெரியாமலோ இருக்கக்கூடிய ஒரு பாவமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் புறம் பேசுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை. இந்த பாவத்தை பொறுத்த அளவுல எல்லா மனிதரிடத்திலும் இதில் யாருமே விதிவிலக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்ம அனைவரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பாவமாக இருந்து கொண்டிருப்பதின் காரணமாக இதன் மூலம் ஏற்படக்கூடிய விளைவுகள், இதன் மூலம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது இந்த உலக வாழ்க்கை மாத்திரமல்ல, நாளை மறுமையுடைய வாழ்க்கையும் நாசமாக்கிவிடும் என்பதை கவனத்திலே கொண்டு இது சம்பந்தமான மார்க்க அறிவுரைகள் என்ன சொல்லி இருக்கிறது என்பதைத்தான் இந்த ஜும்மாவுடைய அறிவுரையாக நாம் பார்க்க இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே புறம் சம்பந்தமாக கேட்கப்படுகின்றது.
புறம் என்றால் என்னவென்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் அதிலிருந்து நாம் எப்படி விலக வேண்டும், அத்தகைய தன்மை நம்மிடத்தில் இருக்கின்றதா, அது எவ்வளவு பெரிய பாரதூரமான குற்றமாக இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்படுகின்றது, அல்லாஹ்வுடைய தூதரே புறம் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் நபி தோழர்களுக்கு சொல்கின்றார்கள், ذِكْرُكَ أَخَاكَ بِمَا يَكْرَهُونَ, உன்னுடைய சகோதரனை பற்றி அவன் இல்லாத நேரத்தில் அவனை பற்றி நீ பேசக்கூடிய அந்த பேச்சு தான் புறம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கின்றார்கள், நபி தோழர்கள் சொல்லுகின்றார்கள். ஒருத்தரை பத்தி நீ பேசக்கூடிய அந்த பேச்சுடைய அந்த மனிதர் அந்த இடத்துல இல்ல, அந்த பேச்சை கேட்டால் அவர் என்ன செய்வாரு, இப்படி நம்மளை பத்தி பேசிட்டானே என்று அவர் சங்கடப்படுவார், வருத்தப்படுவார், அவர் அதை வெறுக்கக்கூடியவராக இருப்பார் என்று சொன்னால் அதுதான் புறம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இந்த செய்தியை சுட்டி காட்டுகின்றார்கள். அப்ப ஒருத்தர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி நல்லது பேசிக்கலாம். அவர் வந்தாருப்பா, ஒரு 10,000 ரூபாய் தர்மம் செஞ்சாரு, அவரா அழகா அவரு 5 வேளை தொழக்கூடியவரா இருக்காரு, நல்லதை பேசுவது புறத்தில் வராது. ஒருவர் இல்லாத நேரத்தில் ஒருத்தரை பற்றி அவர் கேட்டால் எதை வெறுப்பாரோ அந்த மாதிரி விஷயங்களை பேசுவதுதான் புறம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, நபி தோழர்களுக்கு பாடம் நடத்துகின்றார்கள். நபி தோழர்கள் உடல் அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை அந்த மனித இடத்துல இருக்குதே, நாங்க என்ன குறை சொல்கின்றோமோ என்ன விஷயத்தை சொல்கின்றோமோ அந்த செயல் அந்த மனிதரிடத்தில் இருக்கின்றதே அதுவும் புறத்தில் வருமா என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே மீண்டும் நபி தோழர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ உள்ளதை சொன்னா தான் புறம், இல்லாததை சொன்னா அது அவதூறா இருக்காதா? இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டிக்கு சொல்லக்கூடிய காரியம் என்பது அது அவதூறில் வந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறம் சொல்வதற்கான ஒரு அடிப்படையை சொல்லித் தருகின்றார்கள். அப்ப இந்த அடிப்படைக்கு உட்பட்டு தான் நம்முடைய பேச்சுக்கள் அமைந்திருக்கிறதா நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது செயல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு வகையான புறம். இன்னொரு வகையான புறம் இருக்கின்றது, அது செயல் ரீதியா இருக்காது, ஒரு மனிதருடைய தன்மையை சார்ந்து இருக்கக்கூடிய சில விஷயங்களா இருக்கும். அதையும் அவர் இல்லாத நேரத்தில் பேசினாலும் அதுவும் புறம்தான் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செய்யறாங்க, சுட்டி காட்டுகின்றார்கள். தன்மை சார்ந்த விஷயம்னா என்ன? இப்ப ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது மனிதர்களை நாம் அழகிய வடிவில் படைத்திருக்கின்றோம் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சுட்டி காட்டுறான். சில மனிதர்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி கொஞ்சம் உயரமா இருப்பார்கள், குட்டையாக இருப்பார்கள், கலர் சார்ந்த ஒருத்தர் கருப்பா இருப்பாரு, வெள்ளையா இருப்பாரு. இப்ப இதுவெல்லாம் மனிதனுடைய படைப்புகள். இப்படி இருக்கின்ற பொழுது அவரை பத்தி அந்த குறையோடு சில நேரங்கள் ஒருத்தர் குள்ளமா இருக்கிறார், ஒருத்தர் உயரமா இருக்கிறார் என்று சொன்னால் அவர் இல்லாத நேரத்தில் அதை சொல்வது, பத்தி ஆளை பத்தியா குள்ளமா இருக்கிறாரு, ஆளை பத்தியா நல்லா கருப்பா இருக்கிறாரு என்று தன்மையை சார்ந்த விஷயத்தை பேசினாலும் புறம் என்ற பட்டியலில் வரும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். அப்ப செயல் ரீதியாக ஒருவரை பற்றி அவர் வெறுக்கக்கூடிய விஷயத்தை பேசினாலும் புறம்தான், தன்மை ரீதியாக அவரிடத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பின்னாடி பேசினாலும் புறம் என்பதை நாம் அடிப்படையாக நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்து விட்டோம் என்று சொன்னால் இந்த செயலுக்கு உட்பட்டு நம்முடைய அந்த பேச்சுக்களை அமைத்திருக்கிறோமா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்றாங்க, தன்னுடைய இன்னொரு மனைவியை குறித்து ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு செய்தியை சொல்றாங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் ஹப்ஸா பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவர்கள் குள்ளமா இருப்பதே உங்களுக்கு பத்தாதா என்று சொல்லி விடுகின்றார்கள். குள்ளமா இருப்பதே ஒரு குறை என்று சொல்லக்கூடிய வகையில் ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய பேச்சு அமைந்து விடுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே என்ன செய்றாங்க, நீ சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, நீ அவங்கள பத்தி நீ ஒரு குறையை சொல்ற, அவங்க இந்த சபையில இல்ல, இது அவங்க கேட்டாங்கன்னு சொன்னா சங்கடத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு வார்த்தையை நீ சொல்லி இருக்கிறாய், இந்த வார்த்தையை கொண்டு போய் கடல்ல கொண்டு போய் கடைத்தாலும் அது கலங்கடித்து விடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீ கடுமையாக பேசிவிட்டாய் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி என்ன செய்கின்றார்கள், அங்கே கண்டிக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க ஒன்னும் பெருசா ஒன்னும் சொல்லல, குள்ளமா இருக்கான்னு சொல்லிட்டாங்க. வேற ஏதாவது திருடுறன்னு சொன்னாங்களா, இல்ல வேற ஏதாவது குற்றச்சாட்டு ஒன்றுமே சொல்லவில்லை, ஒரே ஒரு வார்த்தை குள்ளமாக இருந்தார்கள். இந்த பேச்சு கடுமையான பேச்சு என்று சொல்லக்கூடிய வகையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கண்டிப்பை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த பாவம் என்பது ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அவரே செய்து கொண்டிருப்பார். ஆனா அவர் நினைச்சிட்டு இருப்பார், நம்ம புறம் பேசல,
நாம் சொல்லக்கூடிய இந்த அளவுக்கு உட்பட்டு நம்முடைய காரியம் இருக்குதா என்பதை நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு விஷயமாக நாம் அப்படியே மேலோட்டமாக கவனிக்க வேண்டும், ஆழமாக கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியோடு நிறுத்தவில்லை. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அப்ப யாரை பத்தியுமே பேசக்கூடாதா, யாரை பத்தியுமே எந்த மனிதர்களுக்கும் தகவல் சொல்லக்கூடாதா என்று சொன்னால் அடுத்தவர்களை பற்றி பேசலாம். அது எப்பொழுது பேச வேண்டும்? அவருடைய குறையை பேசக்கூடிய நேரத்தில் அது இன்னொரு மனிதருக்கு தேவையாக இருக்கும் என்று சொன்னால் அப்பொழுது பேசிக்கொள்ளலாம். தேவையில்லாமல் ஒருத்தரை பற்றி அடுத்தவரிடத்திலே சொல்வது என்பது அது புறம் என்ற பட்டியலில் வரும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்கின்றார்கள். தேவைனா என்ன? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பாத்திமா பின் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவர்களை திருமணம் செய்வதாக 2 நபித்தோழர்கள் என்ன செய்றாங்க? அவர்களுக்கு தகவல் வருகின்றது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன இது மாதிரி ஒரு 2 மனிதர்கள் திருமணம் செய்வதற்கு கேட்கிறாங்க, நான் யாரை திருமணம் செய்யலாம் என்று ஒரு ஆலோசனை அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அபூஜகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அபு சுஃபியான் என்று சொல்லக்கூடிய இன்னொரு நபித்தோழர், 2 பேரை பத்தியுமே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த அபூஜகம் இருக்கிறாரே, இவர் அடிக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவரே, கையில கைத்தடை எடுத்தாருன்னு சொன்னா கீழே வைக்க மாட்டார் என்று சொல்லக்கூடிய வகையில் இலக்கியமாக அவரை பற்றிய ஒரு செய்தியையும், அதே போல இந்த அபு சுஃபியான் இருக்கிறாரே, அவர் நல்ல மனிதர் தான், ஆனா அவரிடத்துல பொருளாதாரம் கிடையாது, ஏழையான மனிதர் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் 2 பேரிடத்தில் இருக்கக்கூடிய 2 பிரச்சனையை சொல்லி காட்டுகின்றார்கள். இது அவங்க இல்லாத தான் சொல்றாங்க. சொல்லக்கூடிய தகவல் இந்த பெண்ணுக்கு தேவையா இருக்குது. ஏன்? அந்த பெண் இவர்களை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க வேண்டும். வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கின்ற அவர்களுக்கு உள்ளதை சொன்னால்தான் அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு அது நன்மையாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த புறத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதை அனுமதிக்கின்றார்கள். இப்படி நாம் என்ன செய்யலாம்? இந்த மாதிரியாக நாம் சொல்லக்கூடிய அந்த பேச்சு என்பது அது அடுத்தவர்களுக்கு தேவையாக இருக்கும் என்று சொன்னால் அப்பொழுது அது பிரச்சனை கிடையாது. நாம் சொல்லக்கூடிய தகவல் எல்லாம் அப்படியா இருக்குது, யாரை பத்தியோ யாரிடத்திலேயே போய் சொல்லிக்கிட்டு இருப்போம், அதெல்லாம் புறந்தானே, அது அவங்களுக்கு தேவையே இருக்காது, அதற்கும் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது. ஆனாலும் மணிக்கணக்காக உட்கார்ந்து பேசுவோம். அதை மணிக்கணக்காக சொல்லக்கூடிய தன்மையில் தான் பலர் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இதற்கு உட்பட்டு நம்முடைய பேச்சுக்கள் அமைந்திருக்கிறதா என்பது நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒருவரை பற்றி பின்னாடி பேசக்கூடிய தகவல் என்பது சம்பந்தப்பட்ட மனிதருக்கு தேவையா இருக்கணும். நாமளே ஒரு கடை நடத்துகின்றோம், ஒரு நிறுவனம் நடத்துகின்றோம், ஒருத்தரை பத்தி நம்மகிட்ட ஆலோசனை கேட்கிறாங்க, இந்த இவர் வேலைக்கு வராரு, இவரை பத்தி என்ன நீங்க சொல்ற, நல்லவரா கெட்டவரா, உள்ளதை சொல்லிட வேண்டியதான். அவர் நல்லவராக இருந்தார் என்று சொன்னால் அவர் நல்ல மனிதர்களா சேர்த்துக்கோங்க, கெட்டவராக இருந்து இல்லைங்க நல்லவரை சேர்த்து விட்டா அது அவருக்கு பாதிப்பு ஆக்கிவிடும். இப்படி அனுமதிக்கப்பட்ட ஏராளமாக இருக்கின்றது. ஜமாத்து கூட நமக்கு இருக்கின்றது. பல்வேறு பிரச்சனைகள், குடும்ப வழக்குகள் வரும். நம்ம இடத்துல பல குறைகள் சொல்லுவாங்க, கணவர் இப்படி செஞ்சிட்டாரு, அப்படி செஞ்சிட்டாரு, அது தரல இது தரல, பெண் தரப்புல எனக்கு அவர் அது தர மாட்டாரு, இப்படியான பல குறைகள் வருமா இல்லையா? நாம 2 பேரையும் பேசி அவர்களுக்கான அந்த வழிகாட்டுதல் கொடுத்து சேர்த்து வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த குறை ஜமாத்துக்கு தேவைப்படுகின்றது. இப்படி எந்த குறையை பேசுகின்றோமோ சம்பந்தப்பட்ட மனிதருக்கு தேவையாக இருக்கும் என்று சொன்னால் அது புறம் என்ற பட்டியலில் வராது. அது அல்லாமல் அது சம்பந்தப்பட்ட மனிதருக்கு தேவையா இருக்காது. அதை உட்கார்ந்து மணிக்கணக்கா உட்கார்ந்து பேசிட்டு நமக்கு எதுக்கு அடுத்த ஆளுடைய வம்பு என்று கலைந்து செல்லக்கூடிய தன்மையில் தான் நம்முடைய வாழ்க்கை நீடிக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் கவனத்தோடு நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பாவத்திற்கான அடிப்படையை திருமறை குர்ஆனிலே நமக்கு சுட்டிக்காட்டும் பொழுது, வலா யகுதபு பஅலகும் பஅலாம், உங்களில் ஒருவர், உங்களில் சிலரை பற்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் புறம் பேசக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு, அய்யுஹிப்ப அஹதுக்கும், உங்களில் ஒருவர் விரும்புவீர்களா? அல்லாஹ் கேட்கின்றான். அய்யகுல லஹும் அஹீஹி மைதான், தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை, செத்த அந்த உடலை நீங்கள் சாப்பிடுவதற்கு விரும்புவீங்களா? இறந்த ஒரு மனிதருடைய அந்த உதாரணத்தை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சுட்டி காட்டுறான். எவ்வளவு கடுமை பாருங்களேன். ஒரு இறந்தவருடைய ஒரு உடல் கிடைக்குது, அந்த உடலை பார்க்க போற நமக்கு சொல்றாங்க, இல்லப்பா கொஞ்ச நேரம் இருங்க, இந்த உடல் நாம என்ன செய்வோம், அறுத்து கறி வச்சு தருவோம், யாரா ஏத்துக்கிறோமா? சொல்லும் போது எப்படி இருக்கும் நமக்கு? அப்படியே என்ன செய்யும், ஒரு அருவருப்பு வருதா இல்லையா? நீங்கள் அதை வெறுப்பீர்கள். அது மாதிரி வெறுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வர வேண்டும்.
புறம் பேசுவோம் என்று சொன்னால் இந்த இறந்த மையத்துடைய கரியை தின்றால் எவ்வளவு அருவருப்பு வருமோ. மையத்தை எவ்வளவு கண்ணியப்படுத்துறோம். அது மேல மண் விழுந்த கூடாது என்பதற்காக வேண்டி அதற்கு குளிப்பாட்டி அதை கபரில் வைக்கின்ற பொழுது மேல பல துணிகளை எல்லாம் போர்த்தி போடுகிறோம் என்று எவ்வளவு கண்ணியப்படுத்துறோம். அப்ப அந்த உடலை அறுத்து சாப்பிடுங்கன்னா யாராவது ஏத்துக்கிறோமா? ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த புறம் பேசுவது இதுக்கு சமம் என்று சொல்லி, கரியை அறுத்து எப்படி சாப்பிடுறது அது அருவருப்பாக இருக்குமோ அப்படி செய்யக்கூடிய காரியம் என்பதை உதாரணமாக காட்டுகின்றான். இன்னைக்கு அப்படியா இருக்குது? அந்த அருவருப்பு நமக்கு வருதா? என்னமோ ஸ்வீட் கடையில நல்லா ஸ்வீட்டை எடுத்து சாப்பிடுற மாதிரி அடுத்தவங்களை பத்தி பேசினாலே நேரம் போது தெரிய மாட்டேங்குது. மணிக்கணக்கா உட்கார்ந்து புறம் பேசுவதற்காகவே புறப்பட்டு செல்லக்கூடிய ஏராளமான மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப இதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். அல்லாஹ் எவ்வளவு கடுமையான உதாரணத்தை சொல்லி இது எவ்வளவு அருவருப்பானது, எவ்வளவு கடுமையானது, எதற்கு உதாரணம் சொல்லி காட்டுகிறான் என்பந்த சிந்தனை கூட நம்மளுக்கு வாழ்க்கையிலே அதை சிந்தித்து பார்க்காமல் சர்வசாதாரண ஒருவரை பற்றி பேசி கடந்து விடுகிறோம் என்று சொன்னால் இது நம்முடைய வாழ்க்கையில பாவமா வந்திருக்காதா? தொழுகைக்கு எவ்வளவு கவனமாக வருகின்றோம், ஜும்மாவுக்கு எவ்வளவு கவனமாக வருகின்றோம், இன்னும் பிற வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், தன்னுடைய பொருளாதாரத்தை அடுத்தவர்களுக்கு வாரி கொடுக்கின்றோம், நன்மை சேர்க்கிற எவ்வளவு கவனமா இருக்கிறோம். இந்த பாவம் நம்மிடத்தில் இருக்குதா என்பதை சிந்தித்து பார்த்து இதை களைவதற்கு நாம் முயற்சி செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த உதாரணத்தை நமக்கு என்ன செய்யும்? இதன் அடிப்படையிலே நம்முடைய காரணங்கள் அமைந்துவிடும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு அல்லாஹ் விட்டு விட்டானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புறம் சம்பந்தமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். கபரில் நடக்கக்கூடிய வேதனை குறித்து நமக்கு ஹதீஸ்களிலே வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் கூட ஒரு நாள் என்ன செய்றாங்க? 2 கபர்களை கடந்து செல்கின்றார்கள். கடந்து செல்கின்ற அந்த கபருடைய வேதனை அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டப்படுகின்றது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த 2 கபர்ல வேதனை நடந்துகிட்டு இருக்குது. இந்த 2 கபர்ல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கான வேதனை என்பது அவர்கள் செய்த பெரும்பாவத்திற்காக அல்ல. ஒரு மனிதர் லா யஸ்ததீரு மின் பவுல், ஒரு மனிதர் சிறுநீரை கழித்து அதை மறைக்காத ஒருத்தர், அதற்காக அங்க தண்டனை நடந்துகிட்டு இருக்குது. இன்னொருத்தர் இருக்கிறாரே, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசக்கூடிய இன்னொருத்தருக்கு கபரில் வேதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? அந்த கபரில் நடக்கக்கூடிய வேதனை குறித்து சொல்லும் போது கூட நமக்கு இவ்வளவு கடுமையாக சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அப்ப இது எவ்வளவு பெரிய பாவம் பாருங்களேன். கபர்ல வேதனை நடக்குதுன்னு சொன்னா குஃப்ர் மறுத்தவர்களுக்காக வேண்டி இறை நிராகரிப்பாளர்களுக்கு அந்த வேதனை கிடைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு மூமினுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் இந்த பாவத்துக்காக கிடைக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய பாவம், இல்லை எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். ஆனா அத்தகைய பாவத்தை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது இந்த விளக்கத்தை கேட்டதற்கு பின்னால் அல்லாஹ் நமக்கு அந்த திருந்துவதற்கான வாய்ப்பை தருவான் என்று சொன்னால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தியினுடைய அந்த அழுத்தங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகின்றது. ஒவ்வொரு தொழுகையிலும் உட்கார்ந்து நாம் என்ன செய்யறோம்? கபர் வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கபர், இறைவா கபர் வேதனையிலிருந்து என்னை காப்பாற்று. ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிறோமா இல்லையா? எந்த தொழுகையை தொழுதாலும் இந்த துஆவை சொல்லி கடந்து செல்கின்றோம். ஆனால் அந்த துஆவிலே கேட்கக்கூடிய அதற்குண்டான ஒரு பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைக்கும் என்று சொன்னால், அது தொடரும் என்று சொன்னால் அப்ப அதுல எவ்வளவு கவனமா இருக்கணும்? மற்ற பாவத்தை போன்று கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் கபருடைய வேதனை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதை நமக்கு தெளிவாக அதனுடைய செய்தியை சுட்டி காட்டுகின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது சம்பந்தமாக திருமறை குர்ஆனில் கூட ஒரு வசனத்தை நமக்கு என்ன செய்கின்றான்? இதற்காகவே ஒரு அத்தியாயத்தை இறக்கினான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஹுமஸா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த புறம் பேசுபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை உட்பட அல்லாஹ் அதிலே பேசுகின்றான். வயலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, குறை கூறி புறம் பேசி தெரியக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடு காத்திருக்கின்றது அல்லாஹ் பேசுகின்றான். அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா கல்லா லா யுமதன ஃபில் ஹுத்தமாம், அவர்கள் ஹுத்தமாவிலே எறியப்படுவார்கள். வமா அத்ராகமல் ஹுத்தமா, ஹுத்தமா என்றால் என்னவென்று தெரியுமா? நாருல்லாஹில் மூக்கதா, அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட நெருப்பு. மனிதர்கள் மூட்டிய நெருப்பு கிடையாது. நாம் மூட்டக்கூடிய நெருப்பை எவ்வளவு பயங்கரமாக அதிபயங்கரமாக அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் மூட்டக்கூடிய நெருப்பு எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் மூட்டக்கூடிய நெருப்பு மனிதர்கள் அத்தனை பேரை கொண்டு போய் போட்டாலும்
அது ஒரு கட்டத்தில் எனக்கு இன்னும் தேவை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நரகத்தினுடைய நெருப்பு இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டி காட்டுகின்றார்கள். பெரும் பெரும் பாறை கற்கள் அந்த நரகத்திலே புஷ்வானமாக ஆகும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நரகத்தினுடைய கொடூரம் இருக்கும் என்றெல்லாம் நபிமொழிகளே கேள்விப்படுகிறோம் என்று சொன்னால், அத்தகைய நரகத்தினுடைய நெருப்பை அல்லாஹ் மூட்டுகின்றான். அந்த நெருப்பிலே இந்த பாவம் செய்தவர்கள், இந்த புறம் பேசியவர்கள் அதிலே விழுவார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஒரு அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறான் என்றால், இது எவ்வளவு பெரிய ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து அதிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதோடு மாத்திரமா, உலகத்தில் இது மாதிரி அறிவுரைகள், கபர் வேதனை, இதையும் தாண்டி நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மெஹராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பயணத்துக்கு போனாங்க. பல்வேறு விதமான காட்சிகள், சொர்க்கத்தை பார்த்தார்கள், பல செய்திகளை அறிவித்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள், அதிலே பல செய்திகளை அறிவித்தார்கள். அதுல ஒரு நபிமொழியை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கூட்டத்தாரை பார்க்கின்றார்கள். அந்த கூட்டத்தார் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், தன்னுடைய நகங்கள் அவர்களுக்கு செம்பினால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த செம்பினால் கொடுக்கப்பட்ட நகத்தை வைத்து தன்னுடைய முதுகுகளையும் தன்னுடைய அந்த மேனியை கிழித்துக் கொள்ளக்கூடிய வகையில் ஒரு கொடூரமான காட்சியை அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, யார் இதுவங்க? இவர்கள் தான் உலகத்திலே மனிதனுடைய மாமிசத்தை லொஹுமுன்னாஸ், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மக்களுடைய இறைச்சியை சாப்பிட்டவர்கள். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே, அந்த புறம் பேசக்கூடிய தன்மை என்பது ஒரு மையத்துடைய அந்த கரியை தின்பதற்கு சமம் என்று அப்படி அங்க சொல்லப்படும். லொஹுமுன்னாஸ், மக்களுடைய இறைச்சியை சாப்பிட்டவர்கள் என்று அங்கே சொல்லப்படும் என்று நாளை மறுமை வரையிலும் இந்த பாவத்தினுடைய தண்டனை தொடர்கிறது என்று சொன்னால், நரகத்தில் கிடக்கிறதே பெரிய அதாபு, அதிலும் கூடுதல் அதாபாக தன்னுடைய மேனியை கிழித்துக் கொள்ளக்கூடிய வகையில் அந்த கொடூரம் இருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாவம்! இன்றைக்கு மனிதரிடத்தில் சர்வ சாதாரணமாக இதை பேசி கடந்து செல்கிறோம் என்று சொன்னால், முடிந்த அளவுக்கு இந்த அறிவுரைகளை எல்லாம் கேட்டதற்கு பின்னால் நமக்கு தேவையான பேச்சா நாம் அதை செய்ய வேண்டும், பேச வேண்டும். தேவையில்லாத பேச்சா நம்ம அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தியெல்லாம் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் நமக்கு இதனுடைய செய்திகளை சொல்வதற்கு காரணம் என்ன? அதிகமான பாவங்களை சம்பாதித்து தரக்கூடிய, நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியம் இது. நன்மை செய்வதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதுபோல இது போன்ற தீமையான காரியத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? விடைபெற வேண்டும். அடுத்தவர்களை பற்றி பேசக்கூடிய பேச்சு என்பது சாதாரணம் கிடையாது. அது ஒரு மனிதனுடைய மானம் சம்பந்தப்பட்டது, ஒரு மனிதனுடைய அவருடைய தன்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதை நீ அடுத்தவன்கிட்ட உட்கார்ந்து பேசணும்னு சொன்னா அது அடுத்த அவர்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாம் சரியா இருக்குமா? ஒருத்தனை பத்தி நீ நம்ம அவன் செஞ்சான செயலை சொல்லுகின்ற பொழுது அவரோடு பழகுகின்ற மக்கள் பல வகையில் என்ன செய்வாங்க? அது அதை புரிந்து சரியாக கேட்டு அது ஒன்றுமில்லை என்று சொன்னால் ஒழுங்காக இருப்பார்கள். இல்ல கேட்டதையெல்லாம் கேட்டு சரியாக இருக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு எல்லாம் துண்டித்து விடும். பல வகையில் அவருக்கு உலகத்திலும் பிரச்சனை இருக்குது. இப்படி மானத்தை வாங்கி விட்டான் என்கின்ற அந்த செய்தி எல்லாம் இதன் மூலமாக ஏற்படுகிறது என்று சொன்னால் இதிலிருந்து கவனமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய மானங்களை குறித்து நமக்கு எவ்வளவு அழகாக சொன்னார்கள். தன்னுடைய இறுதி பேருரையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, இன்ன அம்பாலக்கும் வ அராலக்கும் வ அன்புசக்கும் ஹராமுன் கஹுர்மி யௌமிக்கும் ஹாதா வ ஃபீ பலதிக்கும் ஹாதா வ ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா. உங்களில் ஒவ்வொருவருடைய உயிர், உங்களுடைய ஒவ்வொருவருடைய பொருளாதாரம், உங்களுடைய ஒவ்வொருவருடைய மான மரியாதை அத்தனையும் புனிதமானவை. கஹுர்மி யௌமிக்கும் ஹாதா, இந்த நாளுடைய புனிதத்தை போல, வ ஃபீ பலதிக்கும் ஹாதா, இந்த ஊருடைய புனிதத்தை போல, வ ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா, இந்த மாதத்துடைய புனிதத்தை போல என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற பொழுது அந்த மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம், மாதங்களிலேயே அல்லாஹ் அதிகமாக சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றானே, அந்த அரஃபாவுடைய நாளை குறித்தும் அந்த மாதத்தை குறித்தும் அந்த ஊரை குறித்தும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது இந்த ஊருக்கு, இந்த நாளுக்கு, இந்த மாதத்திற்கு எவ்வளவு சிறப்பு இருக்கின்றதோ, எவ்வளவு கண்ணியம் இருக்கின்றதோ, அதுபோல் ஒரு மனிதனுடைய மானம் காக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இறுதி பேருரையிலே சுட்டிக்காட்டுகிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அவர்களை பற்றி நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் தேவையில்லாமல் அதிகமாக, அதுவும் ஆண்களிடத்திலும் இருக்கின்றதே, கொஞ்சம் கூடுதலாக பெண்களிடத்தில் இருக்குது என்று சொன்னால் அவர் கவனமாக இருக்கணுமா இல்லையா? பேசக்கூடிய பேச்சு ஒண்ணுமே இருக்காதுங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு மாமியார் மருமக சண்டை, மாமியார் இல்லாத நேரத்தில் மருமகள் அவர்களை பற்றி பேசுவது,
அல்லது மருமகள் இல்லாத நேரத்தில் மாமியாரை பேசுவது, நாத்தனாரை பற்றி இப்படியான ஒன்றும் இல்லாத பிரச்சனைகள். ஒரு தேவைக்காக அந்த குறை இருக்காது, சரி செய்வோம், நல்ல எண்ணத்தில் பேசினா அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் பேசக்கூடிய பேச்சே என்னதான், ஒரு குடும்பத்தில் ஒரு புது திருமணம் செய்து வராங்க, அவங்க சமைக்க தெரியல, அது தெரியல, இது தெரியல, குறைகள் பார்க்கிறோமா இல்லையா? இதையெல்லாம் பெண்களும் என்ன செய்ய வேண்டும், கொஞ்சம் கூடுதலாக கவனிக்க வேண்டும். எவ்வளவு விஷயங்கள் இருக்குது பேசுவதற்கு, எவ்வளவு காரியங்கள் இருக்குது அதை செய்வதற்கு. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு புறம் என்று சொல்லக்கூடிய இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் தொடரும் என்று சொன்னால் அது இந்த உலகத்திலையும் சரி நாளை மறுமையிலையும் சரி மிகப்பெரிய அகண்ட பெரிய பாதாளத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பல்வேறு விதமான அறிவுரைகளை நமக்கு சொல்லி இந்த பாவத்தினுடைய ஒரு தன்மையை நமக்கு என்ன செய்கின்றார்கள், சுட்டி காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் ஒரு செய்தியை சொன்னாங்க, நமக்கு ஒரு செய்தியிலே நமக்கு அறிவிக்கின்றார்கள். முஃப்லீஸ்னா யார் உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க முஃப்லீஸை பற்றி. மறுமையிலே அவருடைய நிலையை குறித்து சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற பொழுது நபி தோழர்கள் ஒவ்வொரு பதிலாக சொல்லுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முஃப்லீஸ் என்று சொல்லக்கூடியவன் யார் என்று சொன்னால் மறுமையிலே அவன் வருவான், இந்த உலகத்திலே அவன் செய்த தொழுகை, இந்த உலகத்திலே அவன் செய்த இன்னபிற நன்மையான காரியங்கள் அத்தனையும் சேகரித்துக் கொண்டு பெரிய நன்மையிலே தூக்கி கொண்டு மறுமையிலே வருவான். சொர்க்கத்திற்கு போவதற்கு முன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், அவன் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு என்னென்ன அநியாயங்கள் செய்தானோ அட்டூழியங்கள் செய்தானோ அதற்கான கணக்குகள் அங்கே தீர்க்கப்படும். ஒவ்வொன்றாக நன்மைகளாக எடுத்து கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் கொடுக்கப்படும். இவன் பேசியவன், திட்டியவன், ஏசியவன், அடுத்தவனுக்கு எல்லா வகையிலும் மனிதர்களுக்கு எந்த வகையிலெல்லாம் அநியாயம் செய்தாரோ அந்த அநியாயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நன்மைகள் எல்லாம் அள்ளி தருகின்ற பொழுது ஒரு கட்டத்தில் ஒன்றுமில்லாமல் போகி விடுவான். ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய இந்த நிலையைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, அந்த முஃப்லீஸ் என்று சொல்லக்கூடிய தன்மையிலே நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். நாம் ஒரு சுபுஹ் தொழுகிறோம் என்று சொன்னால் நாம் நினைத்தால் தூங்கலாம். இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இறைவனை நினைக்காமல் அந்த இரவை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் எந்திரிச்சு நம்ம ஃபஜ்ர் தொழுகைக்கு வருகின்றோம். ரமலானுடைய மாதத்தில் இரவிலே நின்று வணங்குகின்றோம். இந்த நன்மை எல்லாம் அடுத்தவர்களை பேசி அதை தூக்கி கொடுத்து விட்டு நரகத்திற்கு போவதை விட இது போன்ற பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் இருப்பதற்கான கவனத்தோடும் இது போன்ற பாவம் நம்முடைய வாழ்க்கையில் நிகழாமல் இருப்பதற்கான ஒரு துஆவையும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும். புறம் என்று சொல்லக்கூடிய இந்த பாவம் என்பது ஒரு மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கையும் சரி கபருடைய வாழ்க்கையும் சரி நாளை மறுமை வரையிலும் அது தொடரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கின்றது. எனவே அத்தகைய ஒரு பாவத்தினுடைய விழிப்புணர்வு நம் அனைவருக்கும் வேண்டும். நாமும் அதில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய பாவத்தினுடைய விழிப்புணர்வோடு இந்த உலகத்திலே பயணிக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே மனிதர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். அலம் நஜ்அல் லஹு ஐனைனி வ லிசான வ ஷஃபத்தைன். இந்த மனிதனுக்கு நாம் இரண்டு உதடையும் ஒரு நாவையும் நாம் வழங்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான். மனிதனுக்கு வழங்கக்கூடிய அந்த உறுப்புகளை பற்றி பேசும் பொழுது நாவை பற்றி பேசுகின்றான். இது மிகப்பெரிய அருள்கொடை என்று. ஆனால் இன்றைக்கு அந்த அருள்கொடை பிறருடைய குறைகளை பேசி பிறரை பற்றி பேசி தீமைக்காக வழிவகுத்து விடக் கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது இது மிகப்பெரிய அருள்கொடையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதர்கள் இதை எதற்காக எல்லாம் பயன்படுத்துகிறான் என்கின்ற கண்ணோட்டத்தோடு சொல்லும் பொழுது அதை அருள்கொடையாக சுட்டி காட்டுகின்றான். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ பாவங்கள் செய்கின்றோம், எவ்வளவோ குற்றங்கள் செய்கின்றோம். இறைவனுடைய விஷயத்தில் எத்தனையோ கடமைகளை நாம் தவற விடுகின்றோம். ஆனால் அது மாதிரியான பாவங்கள் சில நேரங்களில் நிகழ்கின்ற பொழுது அது அல்லாஹ் ஒரு கட்டத்திலே மன்னிப்பதற்கான வாய்ப்புகளாகவும் அல்லது மற்ற நன்மைகளை எடுத்து சரி செய்யக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மனிதர்களுடைய விஷயத்தில் உலகத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அது புறம் மாத்திரமல்ல, இன்ன பிற அவதூறான காரியமாக இருக்கட்டும், அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை ஏமாற்றக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்தோடு பயணிக்க வேண்டும். அதற்கு அடிப்படையாக அதை பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக இந்த நாவு இருக்கின்றது. எனவே அந்த நாவுடைய விஷயத்தில் நீங்க என்ன செய்ய வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற அறிவுரையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இறுதியாக ஒரே ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ எந்த அளவிற்கு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்கு முத்தாயிபாக ஒரு செய்தி நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள்.
இந்த உலகத்தில் நீ வாழ்ற, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டா என்று சொல்லுகின்றாய், மறுமையை நம்புகிறாய் என்று சொல்லுகின்றாய். அது உண்மை என்று சொன்னால் நீ இந்த காரியத்தை இப்படி அமைச்சுக்கோ. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன்கான யூமினி பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ ஃபல் யுக்ரிம் லைஃபஹும், அவர் தன்னுடைய விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும். வமன்கான யூமினி பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமையினாலை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ ஃபல் யுக்ரிம் லைஃபஹும், அவர் தன்னுடைய ஃபல் யஸில் ரஹிமஹும், தன்னுடைய சொந்த பந்தங்களை அவர் சேர்ந்து வாழட்டும். வமன்கான யூமினி பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமையினாலை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ ஃபல்யகுல் கைரன், அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், அவுலியஸ்முத், அல்லது அவர் மௌனமாக இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, நீ உண்மையிலே இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்வை நம்புற, அதன் அடிப்படையிலுடைய காரியங்களை அமைத்துக் கொண்டாய், இந்த காரியத்தினுடைய வெளிப்பாடாக இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும், அல்லாஹ்விடத்திலே நாம் போய் சேர்வோம், மறுமை என்கின்ற ஒரு நாளை நம்பக்கூடியது உன்னிடத்தில் உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் இந்த விஷயத்தெல்லாம் நீ பேணிக்கொள். பேசினா நல்லதை பேசி, எவ்வளவு நேரம் பேசிக்கோ. நீ அது தவறாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீ அதற்கு அமைதியாக இருப்பதே சிறந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அறிவுரையை நபிமொழிகளிலே பார்க்க முடிகின்றது. இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு உலகத்தில் இந்த நாவை பயன்படுத்தி எவ்வளவோ நன்மையான காரியங்களை செய்வதை நாம் விட்டுவிட்டு இதை அதிகம் அதிகம் தீமைக்காக பயன்படுத்துகின்றோமே, அதனுடைய எச்சரிக்கையாகத்தான் இது போன்ற செய்திகள் அழுத்தமாக சொல்லப்படுகின்றது. வாழக்கூடிய வாழ்க்கை என்பது குறைந்த காலகட்டம், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மரணம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், சந்திக்கக்கூடிய நேரத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்து விட வேண்டும். பார்க்கின்றோம், அண்டை மாநிலத்தில் இப்பொழுது அந்த பகுதியில் ஏற்பட்ட மரணங்களை, அங்கே ஏற்பட்ட வெள்ளங்களை, அந்த வயநாட்டில் இருக்கக்கூடிய மரண ஓலங்கள் செய்தியின் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக நம்முடைய காதலுக்கு கேட்குதா இல்லையா? இதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு நடத்துவதற்கு காரணம் என்ன? நமக்கு எச்சரிக்கையாக சொல்லுகின்றான், இப்போவாது கவனமா இருந்துக்கோ. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நம்ம என்ன கொஞ்ச நாள் இருக்கலாம், நம்ம பெரிய வீடு கட்டிட்டோம், வீட்டுல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே தூங்கியவர்கள் தான் அப்படியே என்ன செய்து விட்டார்கள், தலைகீழாக உள்ளே புரண்டு விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மரணத்தினுடைய பயத்தையும் அந்த சம்பவத்தையும் அல்லாஹ் நிகழ்த்துவது நீ அதன் மூலம் தெரிந்து கொள் என்று சொல்லக்கூடிய வகையில் தான் இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் ஆங்காங்கே நடக்கின்றது. ஆனாலும் கூட அந்த மக்களுக்காக வேண்டி நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே மரணத்தை குறித்து பேசுகின்றானே, குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். ஐனமா தகுன யுத்ரிகுல் மௌத், எந்த இடத்தில் வேண்டுமானாலும் மரணம் உங்களை வந்து சேரலாம். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீகும், நீங்கள் எந்த மரணத்தை கண்டு விரண்டு ஓடுகின்றீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கும் என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக மரணம் சம்பந்தமாக பேசுகின்றான். எனவே அத்தகைய மரணத்தினுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து நாளை மறுமையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ் விருப்பப்படி, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிப்படி நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்கான நன்மைகளை நமக்கு வழங்குவான். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த உடல் உறுப்புகளையும் அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக தந்தானோ அதை வைத்து நாம் பயன்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இந்த நாவினால் செய்யக்கூடிய நன்மையை ஒரு செய்தியை சுட்டிக்காட்டும் பொழுது நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே எடைபடக்கூடிய அந்த தராசிலே கனத்ததாக இருக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது நீ சொல்லக்கூடிய இந்த துஆ அல்லாஹ்வுடைய அந்த தராசிலே என்ன செய்விடும், கனத்துவிடும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஏராளமான துஆக்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், ரஹ்மானுக்கு பிடித்த வார்த்தை, அதை கொண்டு போய் அந்த தராசில வைத்தோம் என்று சொன்னால் அது கனத்துவிடும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஏராளமான நபிமொழிகளை தொடர்ச்சியாக நாம் கேட்கின்றோம். அத்தகைய அந்த செயல்பாட்டின் அடிப்படையிலே இந்த நாவை பயன்படுத்த வேண்டும். வாழக்கூடிய வாழ்க்கை என்பது ஒரு தடவைதான், அந்த வாழ்க்கை அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். ஆங்காங்கே நடைபெறக்கூடிய இது போன்ற சம்பவத்தின் வழியாக நாம் எந்த அளவிற்கு மரணத்தினுடைய நெருக்கத்திலையும் மறுமையினுடைய நெருக்கத்திலையும் வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கவனத்திலே கொண்டு நம்முடைய செயல்பாடுகளையும் நம்முடைய காரியங்களை நாம் ஒழுங்காக அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்மால் இதுவரையிலும் பிறருக்கு அதிகமான துன்பங்கள் பேச்சால், நாவால், இன்னபிற காரியங்களால் இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுதே அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, இறைவா நான் தெரியாமல் செய்துவிட்டேன், இது போன்ற இந்த காரியத்தில் செய்யாமல் இருப்பதற்கு நீ எனக்கு உதவி செய்வாக என்று சொல்லி அது போன்ற பாவங்களிலிருந்து மீளுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ்விடத்தில் அனுதினம் கேட்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட வாய்ப்பை உங்களுக்கு எனக்கும் தருவானாக என்று கூறி இந்த உரையை முடிக்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.